ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். முதல் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னை அறிமுகம் செய்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக, தெய்வத்துவம் நிறைந்தவராக வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் மேன்மையை பற்றியும் அவர் எடுத்து கூறுகிறதாக பார்க்கிறோம். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். அதற்குள்ள காரணங்களையும் அங்கே சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை தேவன் மனிதனுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருந்தும் மனிதன் சுவிசேஷத்தை புறக்கணித்து விட்டான். படைத்த தேவனையே புறக்கணித்து விட்டு தனக்காக தெய்வங்களை உண்டு பண்ணி கொண்டான் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். அவ்விதமாக தனக்காக தெய்வத்தை உண்டு பண்ணி கொண்டு சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தபடினாலே அவனை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அங்கே சொல்கிறதாக பார்க்கிறோம். இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். மனிதன் பாவத்தினால் நிறைந்தவனாக தேவனுக்கு விரோதமான அருவருப்பான பாவ செயல்களில் ஈடுபட்டு தேவ கோபத்திற்கு உள்ளானவனாக மாறிவிட்டான். ஆகவே பாவம் நிறைந்த மனிதனுக்கு தண்டனை என்ன என்று பார்க்கும்பொழுது பாவத்தின் சம்பளமாகிய மரணம்தான் தண்டனை. இவ்வாறு பவுல் அப்போஸ்தலன் அங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது? அங்கே தங்களை பக்திமான்கள் போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரிவினர். முதல் 16 வசனங்களில் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவ்விதமான ஒரு மாயக்காரர், அவர்கள் எவ்விதமாக இருப்பார்கள், எவ்விதமாக செயல்படுவார்கள், அவர்களுக்கு தண்டனை உண்டா, நியாய தீர்ப்பு உண்டா என்ற கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். உண்டு. அதைத் தொடர்ந்து 17ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் பார்க்கும் பொழுது பக்திமான்கள் போல தோற்றமளிக்கக்கூடியவர், பக்தியின் செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர், நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடியவைகளை எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள் போல காண்பித்துக் கொள்கிறவர்கள். ஆகவே மற்றவர்களை விட தாங்கள் விசேஷித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யக்கூடிய நிலையில் இல்லாதவர்கள், சொல்லுவார்களே தவிர செய்ய மாட்டார். ஆகையினாலே பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை, கற்பனைகளை சொல்லுவதனாலே பயனில்லை, அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதனால்தான் பயன் என்று தெளிவுபடுத்திவிட்டு, இப்படி பக்திமான்கள் போல தோற்றமளிக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எப்படி பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டோ அதே போல தங்களை பக்திமான்கள் போல காட்டிக்கொள்கிறவர், தாங்கள் நல்லவர் போல காட்டிக்கொள்ளக்கூடிய வேஷக்காரர், மாயக்காரர், அவர்களுக்கும் அதே தண்டனை தான். பக்திமான்கள் என்று காண்பிக்கிறவர்களும் அவர்களுக்கும் அதே தண்டனை தான். ஆகவே யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதமான தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக விளக்கி காண்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது என்ன சொல்கிறார்? இவ்விதமான ஒரு நிலை இருந்தால் யூதருக்கு அதனால் என்ன பிரயோஜனம், என்ன மேன்மை? யூதர்கள் தங்களை மேன்மையானவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்களே, அவ்விதமாக எண்ணிக்கொள்வதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை என்று சொல்லிவிட்டு யூதர்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. என்ன மேன்மை இருக்கிறது? யூதர்களுக்கு தேவன் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார், தம்முடைய கற்பனைகளை எடுத்து காட்டியிருக்கிறார். தேவனை அறிந்து கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு வேண்டிய வழிவகைகள் அடங்கிய, சட்டத்திட்டங்கள் அடங்கிய பிரமாணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் மேன்மையானது. அது மட்டுமல்ல, அந்த யூதர்கள் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? வேதத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்போ யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லும் பொழுது வேத வசனமும் அவர்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு மேன்மையான காரியம். ஆனால் அந்த மேன்மையான செயலை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. யூதர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்களே நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டுகிறது, பாவத்தின் தண்டனையை சுட்டி காட்டுகிறது. ஆகவே நாங்கள் நியாயப்பிரமாண சடங்குகளை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி பெருமை பெற்றுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அதனாலே தேவநீதி நிறைவேற்றப்பட முடியாது. அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி
வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்று அங்கே விளக்குகிறார். ஆகவே அதை தொடர்ந்து தான் அந்த 3ஆம் அதிகாரத்திலே பிற்பட்ட வசனங்களில் வரும்பொழுது தொடர்ந்து இந்த பாவத்தின் தன்மையை பற்றி சொல்கிறார். பாவத்திலே வெளிப்படையாக பாவம் செய்கிறவர்களும் பாவிகள் தான். தங்களை நல்லவர்கள் போல தோற்றத்திலே காண்பித்து விட்டு அவருடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அதே செயல்களை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கும் அதே தண்டனை தான். அவர்களும் அந்த பாவ நிலையிலே உள்ளவர்கள் தான். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதின் பெருமை பாராட்டி கொள்கிறார்களே, அவர்களும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நியாயப்பிரமாணம் தண்டனையை பற்றி சொல்லுது, பாவத்தை பற்றி சொல்லுகிறது, தண்டனையை பற்றி சொல்லுகிறது. ஆகவே அனைவரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள் என்ற நிலையிலே தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த ரோம நிருபத்திலே இந்த விளக்கங்களை எல்லாம் அளிக்கிறதாக பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து ரோம நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ள சில சத்தியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 20 வரைக்கும் பார்க்கும் பொழுது பாவத்தினுடைய பிரச்சனையை பற்றி அங்கே தெளிவாக சொல்கிறார். பாவத்தினுடைய தன்மை என்ன, மனிதனுக்கு இந்த பாவம் மனிதனை எவ்வாறு ஆட்டி படைக்கிறது, பாவத்தினுடைய ஆளுகைக்கு எவ்வாறு இந்த மனிதன் உட்படுத்தப்பட்டு விட்டான் என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பாவமானது உலக பிரச்சனை. உலக பிரச்சனை என்று சொல்லும் பொழுது எல்லா மனிதனுக்கும் உரிய பிரச்சனை. எல்லா மனிதனுக்கும் உரிய பிரச்சனை என்று சொல்லும் பொழுது இப்போ உலகத்தில் 800 கோடிக்கு மேலே மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் உள்ள பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்பது அல்ல. மதம் ஒரு பொருட்டே அல்ல. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்களாம் பாவம் செய்யாதவர்களா, பரிசுத்தவான்கள், பூரண பரிசுத்தவான்கள் என்று பொருளா? இல்லை. ஆகவே தான் இந்த விளக்கத்தை சொல்வதற்காகத்தான் அவர் முந்தைய பகுதியிலே எல்லாரும் பாவிகள் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறார். அது யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, வெளிப்படையாக பாவ செயல்களை துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆனாலும் சரி, தேவனுக்கு முன்பாக பாவிகள். ஆகவே இந்த பாவமானது உலகிலே பிறந்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாவ பிரச்சனை உலகம் தழுவியது, மனிதன் முழுமைக்கும் உரிய ஒரு பிரச்சனையாக அது இருக்கிறது என்று பார்க்கணும். அதற்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, புறஜாதியான் என்று வித்தியாசம் இல்லை, யூத மதத்தில் உள்ளவர்கள் என்பது வித்தியாசம் இல்லை, யூதர்கள் அல்லாத, யூத மதம் அல்லாத மற்ற மதங்களுக்கு உரிய பிரச்சனை என்பது அல்ல, எல்லோருக்கும் உரிய பிரச்சனை என்று இங்கே தெளிவுபடுத்தி திட்டவட்டமாக காண்பிக்கிறார். ஆனால் எல்லாரும் பாவிகள் என்ற நிலையிலே இருக்கிறார்கள் என்பதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப தெளிவாக காண்பிக்கிறார். இந்த ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் தேவன் மனிதனுடைய நிலைமையை சுட்டி காட்டி அவனுக்கு ஒரு தேவ நீதியை ஏற்படுத்தி இருப்பதற்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கிறதாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். நல்ல ஒரு சுவிசேஷம் அடங்கிய ஒரு பகுதியாகத்தான் இந்த ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் விளங்குகிறது. தேவனுடைய சமூகத்திலே எல்லாரும் பாவிகளாக கருதப்படுகிறார்கள். அந்த பாவத்தின் தன்மையோடு கூட தான் மனிதன் தேவனுக்கு முன்பாக காட்சி அளிக்கிறான். அந்த பாவம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குறது மனிதனிலே, மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறது அல்லவா? ஒருவேளை தோற்றத்திலே வெளியே காட்ட முடியாத நிலையில் இருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையிலே, அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு நிறைந்ததுமாக இருக்கிறது என்று அங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக வெளிப்படையாக பார்க்க முடியாவிட்டாலும் சரிதான், மனிதன் பாவிதான். ஏன்னா இருதயத்திலிருந்து என்ன வருது? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், மற்ற எல்லா விதமான அசுத்தம், கேடு எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. பாவம் நிறைந்த ஒரு இடம்தான் மனிதனுடைய இதயம். இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. தோற்றத்தில் பக்திமான் போல காணப்பட்டாலும் உள்ளத்திலே அவன் பாவிதான். அவனுடைய இருதயமும் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கு என்று அழகாக தெளிவாக காண்பிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் இதை பற்றி சொல்லும் பொழுது அந்த பாவம் எந்த அளவுக்கு மனிதனிலே இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது, எந்த அளவுக்கு மனிதனிலே கேடு விளைவித்திருக்கிறது என்பதை பற்றியும் விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும், அதாவது ரோமர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த பாவத்தினுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு மனிதனை தாக்கம் செய்திருக்கிறது என்பதை
அவங்க சுட்டி காட்டுகிறார். மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உணர்வு எல்லாவற்றையும் இந்த பாவம் கெடுத்து விட்டது. பாவத்திற்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. ஆவியை கெடுத்திருக்கு என்று சொல்லும் பொழுது மனிதனுக்கு இந்த உள்ளான ஒரு மனிதன் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளான மனிதனை தான் ஆவி என்று சொல்லுகிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை உடையவன். அந்த உள்ளான மனிதனாகிய அந்த ஆவியை பாவம் கெடுத்திருக்கிறது. அவனுடைய இருதயம் முழுவதுமாக பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. இப்போ இருதயம் கெட்டுப்போன இதயம், ஒரு பாவியருடைய இருதயம் கெட்டுப்போன இதயமாக இருக்கிறது. ஆகவே பாவம் மனிதனுடைய உள்ளான ஆவியை கெடுத்திருக்கிறது, இருதயத்தை கெடுத்திருக்கிறது என்று அங்கே கூறுகிறார். அதே போல பாவமானது அந்த அகோர தன்மையின் காரணமாக மனிதனை சாகடித்து விட்டது. எபேசு நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்று குறிப்பிடுகிறார். மனிதன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவன், செத்து போனான். உள்ளான மனிதன் செத்து போன ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அப்போ என்ன இல்லை, செத்து போன ஒரு சரீரத்தில் உணர்வு இருக்குமா, உணர்ச்சி இருக்குமா? ஒன்றும் இல்லை. இப்போ உணர்வில்லாத இருதயம், இது மனிதனுடைய இருதயத்தை எடுத்து காட்டுது. உணர்வை பாதிக்கிறது. உணர்வுள்ளவன் இல்லை என்று சொல்கிறார். தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை என்று பவுலப்போஸ்தலன் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்குறதாக பார்ப்போம். மனிதன் பாவத்திலே மரித்தவன். ஆகவே மனிதனை சாகடித்து விட்டது இந்த பாவம். அவனை உணர்ச்சியற்றவனாக மாற்றிவிட்டது. தேவனுடைய சமூகத்திலே அவன் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில், உணர்வற்ற நிலையிலே போய்விட்டான். இனி மனிதனுடைய ஆத்மாவை இந்த பாவம் கெடுத்து விட்டது. மனிதனுடைய ஆத்மாவை இந்த பாவம் எப்படி கெடுத்து விட்டது? இப்போ மனிதன் தன்னை நல்லவன் போல காட்டிக்கொள்கிறான். இப்போ உதாரணமாக ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மருத்துவ படிப்பு எதற்காக அவர் படித்திருக்கிறார்? நல்ல மருத்துவம் செய்து நோயாளிகளுக்கு குணமாக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த மருத்துவ பணி தவறாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கு உலகத்திலே பெருகி வரக்கூடிய கருக்கலைப்பு, அபார்ஷன்ஸ், யார் செய்கிறா? உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு மருத்துவர் உயிரை கொலை செய்கிறார். மனசாட்சி இல்லைங்க, செத்து போச்சு. ஆத்மாவும் அங்கே ஒன்று சிந்திக்கக்கூடிய நிலையில் இல்லை. வெளிநாடுகளில் பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் இந்த கருக்கலைப்பு செய்கிறாங்க. எவ்வளோ பயங்கர! இது செய்கிறது யாரு? மருத்துவர்கள். அவர்கள் உயிரை காப்பதற்கு பதிலாக அவர்கள் கொலையாளிகளாக மாறிவிடுகிறார்கள். மனிதனும் கொலையாளியாக மாறிவிடுகிறார். ஆத்மாவும் அங்கே செயலற்று போகிறது. ஆத்மாவையும் அது கெடுத்து விடுகிறது. நல்லது தீமை என்று உணர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே, பிரித்து பகுத்தறியத்தக்க நிலையிலே இல்லை. பாவம் விதமாக ஆத்மாவையும் கெடுத்து விட்டது என்று பார்க்கும். அடுத்து சரீரத்தை பார்க்கும்போது சரீரமும் அப்படித்தானே. சரீரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்றார். சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவமும் பாவத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப கண்ணை எடுத்து பார்ப்போம். கண்ணானது எப்படி பாவத்தினால் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு வசனத்தில் பார்ப்போம் என்று சொல்லுது, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள். பாவம் மனிதனை அந்த அளவுக்கு உந்தி தள்ளிவிட்டது. மனிதனுடைய சரீரத்தை பாவத்துக்கு உள்ளாக்கி விட்டது என்று அங்கே விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். இனி அப்படி ஒவ்வொரு அவயவமாக விளக்குகிறார் பாருங்க. மனிதனுடைய தொண்டை, அதை பற்றி என்ன சொல்ல? திறக்கப்பட்ட பிரேத குழி. ஏன் அந்த பிரேத குழியில் என்ன இருக்கும்? பிரேத குழியை திறந்தாச்சுன்னா என்ன இருக்கும்? அங்கே அழுகி போன சடலம் இல்லையா? அந்த அழுகி போன சடலத்தில் என்ன வரும்? நாற்றம் தானே, துர்நாற்றம் வீசும். மனிதனுடைய தொண்டை அப்படி இருக்குதான், திறக்கப்பட்ட பிரேத குழி, நாற்றம் வீசுகிறது. அவன் பேச்சில் சுத்தம் இல்லை, சுத்தம் ரொம்ப கேட்க முடியாத தூஷணமான அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்க. இந்த வார்த்தைகளை கிறிஸ்தவங்க பேசுகிறாங்களா இல்லையா? சண்டை வரும்போது தெரியும். ஒரு புறமதஸ்தன் பேசக்கூடாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் இவங்க கூசாம துணிகரமாக ஆலயத்திலே பேசும். கேட்டிருக்கீங்களா? ஒரு விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் பார்த்தாலே இது நடக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
திறக்கப்பட்ட பிரேத குழி. பக்திமான்கள் போல தோற்றமளிக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் இருக்குது. ஆகவே பாவமானது அந்த அளவுக்கு மனிதனை கெடுத்து விட்டது. வாயில சொல்றதெல்லாம் பொய் இல்லையா? பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறது, வேதத்தை எல்லாம் புரட்டுறது, சத்தியத்தை பொய்யாக மாற்றி விடுகிறது. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறது யாரு? இந்த கள்ளப்போதகர்கள் தான். இப்போ அவர்கள் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தான். பாவம் அவர்களை கட்டி பிடித்து வைத்திருக்கிறது என்று பார்க்க. யாக்கோபு நிருபத்தை சொல்லும்போது அங்கே யாக்கோபு என்ன சொல்றாரு? நாவை நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நாவும் நெருப்பு தான். ஒரு சிறிய நெருப்பு காட்டையை கொளுத்தி விடுகிறது. அதே போல இந்த நாவானது நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தையே அது கெடுத்து விடுகிறது, சுட்டெரித்து போடுகிறது. வாழ்க்கையை நாசமா போகுது. வாயினால கெட்டவர்கள் உண்டு என்று சொல்லுவாள் அல்லவா? வாய் மனிதனை கெடுத்து விடுகிறது. தன்னை கெடுப்பது மட்டுமல்ல, மற்றவர்களை கெடுக்கிறது, மற்றவர்களை கெடுத்து பேசுறது, அவலட்சணமான வார்த்தைகளை பேசுதல். இனி வாயில உண்மையுண்டா? இல்லை. சொல் தவறாமை இல்லை. மனிதன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லி அங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறதாக பார். சரீரத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்கு அதுதான் அடையாளம், நாவை கட்டுப்படுத்துறது. நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதே யாக்கோபு தான் சொல்றார் இல்லையா? ஆகவே இந்த பாவமானது மனிதனை எந்த அளவுக்கு அவனை கெடுத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். அதில் நாவின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. எவ்வளவு உண்மையான காரியம் இல்லையா? அந்த விஷம் மனிதனை தீண்டுகிறது, இவனையும் சாகடிக்கும், அந்த வார்த்தையை கேட்கிற மற்றவனையும் சாகடிக்கும். நாவின் கீழ் விஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். யாக்கோபு சொல்லும்போது அந்த ஒரே வாயிலிருந்து என்ன வருதான்? துதித்தலும் வருதான், சபித்தலும் வருதான். பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? ஓ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குது? விஷம் இருக்குது. நாவின் கீழ் விஷம் இருக்கிறது. வெளிப்படையாக நாம பார்க்கக்கூடிய காட்சிகளாக காணப்படுகின்றன. நம்ப முடியல. வார்த்தைகளை ரொம்ப ஒரு பாலிஷ்டா பேசுவாங்க. நாவின் கீழ் விஷம் இருக்கிறது. இது மனிதனுடைய இயல்பாக காணப்படுது. ஆகவே வாயில துதித்தலும் வருது, சபித்தலும் வருகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது இதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பாவமானது மனிதனுடைய முழு சரீரத்தையும் கெடுத்திருக்கிறது. ஆவியை கெடுத்து போட்டது, ஆத்மாவை கெடுத்து விட்டது, உணர்வில்லாத இருதயம் சரீரத்தையும் கெடுத்து விட்டது. இனி அவனுடைய காலை பற்றி சொல்லும்போது அந்த கால்கள் ரத்தம் சிந்த தீ விதித்திருக்கிறது. 15 17 வசனம் வரைக்கும் பார்த்தோமானா அங்கு சொல்லியிருக்கு, கால்கள் ரத்தம் சிந்த தீ இருக்கின்றன. நீ உலகத்தில் பார்க்கணும் இல்லையா? நீ ரத்தம் சிந்தலை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. கொலை செய்யறதை பற்றி யாரா இப்போ பயப்படுறாங்களா பாருங்க. எவ்வளவு பயங்கரமான கொலைகள் நடைபெறுகின்றன. ரத்தம் சிந்த தீவிரத்திருக்கிறது. வீட்டுக்குள்ளேயும் கொலை நடக்குது இல்லையா? பெற்றோர் பிள்ளைகளை கொலை செய்வதும், பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்வதும் சர்வ சாதாரணமான நிகழ்ச்சியாக மாறிவிட்டதல்லவா? இப்படி வீட்டுக்குள்ளேயே கொலை நடக்கும்போது வெளியே இந்த நிலைமையை பற்றி கேட்கணுமா? பயங்கரமான ஒரு சூழலுக்குள்ளே உலகம் போய்கொண்டிருக்கிறது. மனிதன் போய்கொண்டிருக்கிறார். நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது என்று சொல்கிறார். இதுதான் மனிதனுடைய நிலையாக காணப்படுகிறது. இவ்வாறு மனிதனுடைய சரீரம் முழுவதும் கெட்டுப்போன நிலையிலே காணப்படுகிறது. மனிதனுடைய பார்வை, அகக்கண்ணுடைய பார்வை கெட்டு போச்சு. அவனுடைய சுவிசேஷத்தினுடைய ஒளி பிரகாசிக்க முடியல, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியல. காரணம் என்ன? இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுடைய இதயத்தில் பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் அவருடைய மன கண்களை எல்லாம் என்ன செய்து விட்டானாம்? குருடாக்கி விட்டான். ஆகவே இந்த பாவமானது ஒரு மறுக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கு. 19-20 வசனங்களை பார்க்கும் பொழுது இதைத்தை நாம் பார்க்கிறோம். பாவத்தை நியாயப்பிரமாணமானது வெளிப்படுத்தி காட்டுகிறது. இது பாவம் இல்லை, இது பாவம் இல்லைன்னு சொல்லி எது சொல்றது? நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு பாவத்தை குறித்து நியாயப்பிரமாணம் பட்டியலிட்டு காட்டுகிறது. யாரும் மறுப்பு சொல்ல முடியாது.
இல்லை இல்லை, நான் செய்கிறதெல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணமானது பாவத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது. 19-20 வசனங்கள் நாம் பார்க்குறோம். ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவன் மனிதன் என்பதை சுட்டி காட்டுகிறது. நியாயப்பிரமாணமே சுட்டி காட்டுகிறது, நீ செய்கிறவைகள் அனைத்தும் பாவங்கள், அந்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு என்பதை போன்று மனிதனுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஒரு கண்ணாடி போன்று நியாயப்பிரமாணமானது ஒரு கண்ணாடியை போன்று. கண்ணாடியில் முகத்தை பார்த்தோம்னா நம்முடைய முக சாயலோட ரொம்ப தெளிவாக தெரியும் இல்லையா, எங்கே அழுக்கு இருக்குது, எங்கே ரொம்ப மோசமான இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும் இல்லையா, பார்த்த உடனே தெரியும். கண்ணாடியை போன்றது. ஆனால் அந்த கண்ணாடி அந்த அழுக்கை நீக்கி சுற்றி இருக்க முடியுமா? கண்ணாடியை வச்சு அப்படியே தொடச்சிட்டா போயிடுமா? போகாது. அதே போல தான் நியாயப்பிரமாணம் மனிதனுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறதே தவிர மனிதனுடைய பாவத்தை அது கழுவி சுத்திகரிக்காது. நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே மனிதன் நீதிமான் ஆகிறது இல்லை. இதை விளக்குறதுக்கு தான் இவ்வளவு சொல்றாரு பாருங்க. கிரியையினாலே மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை, கிரியையினாலே மனிதனுடைய பாவம் கழுவப்பட முடியாது. இவைகளை சொல்லிவிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனைக்கு தீர்வு யார்? இயேசு கிறிஸ்து. மனிதனால் விடுபட முடியாத இந்த பாவ பிரச்சனை இருக்குதே, பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பாவி இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது தெளிவாக கண்ணாடியை படம் பிடிச்சி போட்டு காட்டுற மாதிரி காட்டுறது. ஆனால் இதுக்கு விமோசனம் எங்கே இருக்குது? அது நியாயப்பிரமாணத்தில் இல்லை. எங்கே இருக்குது? நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே தேவ நீதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எங்கே தேவ நீதி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிலே தேவ நீதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே தான் பின்பற்றக்கூடிய ஒரு பக்தியின் நடக்கைகளினாலே, சடங்குகளினாலே, இந்த வேஷத்தினாலே தன்னுடைய பாவங்களை அவன் போக்கி சுத்திகரிக்க முடியாது. இதையெல்லாம் விளக்கிவிட்டு தான் மனிதனுக்கு தேவ நீதி எங்கு கிடைக்கிறது என்று சொல்ல வருகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் தேவனிடமிருந்து தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பாவ மனிதன் பாவ பரிகாரத்தை எங்கு பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அந்த பாவ மனிதன் எங்கு வரணும்? இயேசு கிறிஸ்துவண்டை வர வேண்டும், தேவனிடத்திலே வர வேண்டும். இவ்வளவு நாள் நம்மளை விட்டு வச்சிருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தேவன் இரக்கமாக, கிருபையாக, தயவாக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பித்திருக்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அப்படி ஏவியும் தேவனுடைய இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? இந்த கேள்வி கேட்கிறார் இல்லையா? இன்றைக்கு மனிதன் இதை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணியிருக்கா. அதெல்லாம் வேண்டாயா, எனக்கு ஏன் மதம் போதும், நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் போதும், யார் இயேசு கிறிஸ்துவா, சிருஷ்டிகர்த்தரா, இது போதுயா என்று புற மதத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லது பக்திமான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சில பக்தி வழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனண்டை வருகிறதில்ல, பாவத்தை பரிகரிக்கக்கூடிய தேவனண்டை வந்து அவர்கள் இந்த மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளே வர்றதில்லை, பாவ பரிகாரத்தை சொந்தமாக்கிக் கொள்கிறதில்லை, பாவ மீட்பை பெற்றுக் கொள்கிறதில்லை. மனிதன் தேவனோடு ஐக்கியப்பட தேவன் விரும்புகிறார், ஆனால் வர்றதில்லை. நான் இஷ்டப்படி நான் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சரிதான் ஐயா, நான் யாருக்கும் கெடுதல் செய்யலை, என்னால் யாருக்கும் தீமை இல்லை. நீ அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ அவ்வாறு இருப்பதே மற்றவர்களுக்கு தீமை. ஏன்னா நீ தேவனை அறியலை, தேவனண்டை வரலை, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படலை, நீ உனக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னால் மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லைன்னு நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாபமாக இருக்கு. நீ பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உள்ள வந்தால்தான் மற்றவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். நீ உன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்க. உன்னுடைய பக்தியின் வேஷம் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நீ பாவி என்பதை என்றைக்கு உணர்கிறாயோ, அந்த பாவத்தின் பிடியிலிருந்து என்றைக்கு விடுதலை ஆகிறாயோ, அன்றைக்கு தான் உனக்கு விமோசனம். அந்த ஒரே விமோசனம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவண்டை வா, தேவனை தேடு. நீ தேடுனா கண்டுபிடிப்ப, நீ தேடுனா கண்டுபிடிப்ப, தேடலைன்னா அவர் உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு இல்லையா? வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும்போது இதோ வாசற்படியிலே நிற்கிறேங்கிறார். உன்னை பாவி என்று உனக்கு உணர்த்தி காட்டிவிட்டு உனக்கு பாவ பரிகாரத்தை கொடுப்பதற்காக இந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இயேசு கிறிஸ்து உன்னண்டையிலே நிற்கிறார்.
பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? நீ வாப்பா, அவர்கிட்ட வா, அங்கதான் உனக்கு நீதி இருக்குது. உன்னிடத்துல நீதி இல்லை, உன்னிடத்துல பாவம் போக்கப்படக்கூடிய வழி இல்லை, நீ உன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது, நீ இன்னும் மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கிற. சொல்றாருல 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, உன்னுடைய அந்தரங்கங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாரப்பா. நீ உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறியோ, மற்றவங்களுக்கு தெரியாத நினைவுகளை நீ கொண்டிருக்கிறாயே, அந்த நினைவுகள் எல்லாம் வெளியே ஒளிபரப்பிக்கும் மூலமாக வெளியே காட்டப்படும். நீ இருளிலேயே சொன்னதிலே வெளிச்சத்திலே அவர் கொண்டு வந்து விடுவார். இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காருலையே, அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே உன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு வழியில் பாவத்தை பரிகரிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டை நீ வந்தாலொழிய, நீ உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலொழிய உனக்கு விமோசனமே இல்லை. ஆகவே அவரண்டை வர வேண்டும் என்று அவர் உன்னோடு பேசுகிறார், இன்றைக்கும் பேசுகிறார். உன்னுடைய பாவத்தை குறித்து இன்றைக்கு உணர்த்துகிறார். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? உன்னுடைய செயல் மூலமாக உன்னுடைய பாவம் போக்கி கழுவப்பட்டிருக்கிறாயா? நீ பரிசுத்தவான் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? உன்னுடைய செயல்கள் மூலமாக நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று சொல்ல முடியுமா? நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேங்க, நான் காணிக்க கொடுக்குறேங்க, நான் பக்தியின் வழியில் நடக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், இவைகள் உன்னை ரட்சிக்குமா? மத நடவடிக்கைகள் இதெல்லாம் நல்லதுதான், தப்பே இல்லை, நல்லதுதாங்க. ஆனால் இவைகள் உன்னுடைய பாவத்தை போக்கா. இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பாவத்தை போக்க முடியும். உன்னுடைய பாவம் போக்கி கழுவப்பட்டால் தான் இவைகளெல்லாம் உனக்கு பயன் கொடுக்கும். இல்லைன்னா வெளி வேஷக்காரனை போல இருப்பான். ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய குணப்படாத இதயம் இருக்குதே, அது குணப்படணும். உன்னுடைய கடின இதயம் இருக்கே, அது மென்மையான இதயமாக மாறணும். உன்னை கடினப்படுத்தி கொண்டிருக்காதே. இதைத்தான் அவர் ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக காண்பித்து விட்டார். ஆகவே அவர் சுருக்கமாக சொல்வது என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பாவிகள். வெளிப்படையாக பாவம் செய்கிறவர்களானாலும் சரிதான், பாவத்தை மறைத்து வைத்துக்கொண்டு நல்லவர் போல வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், பக்தியினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் செய்து கொண்டு தங்கள் பக்திமான்கள் போல காண்பித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து வைத்திருக்கிறவர்களானாலும் சரிதான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. தேவகுமாரனை காலின்கள் மிதித்து அவர் பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? இந்த பக்திமான். தப்ப முடியாது, தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்ப முடியாது. ஆகவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த பகுதியிலே பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஆணித்தரமாக விளக்குகிறார். எல்லாரும் வழி தப்பி ஏகமாக கெட்டு போனார், நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அந்த பட்டியலை நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகினாலே இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரண்டை வருவீர்களா? அவரண்டை உனக்கு நீதியை கொடுக்கக்கூடிய தேவ நீதி உண்டு. அந்த நீதியை சிலுவையிலே அவர் சம்பாதித்திருக்கிறார். தேவ நீதியாகி இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய நீதியாக ஏற்றுக்கொள். அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவம் போக்கி கழுவப்படு. மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். அப்படியானால் இந்த பாவ தண்டனையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து விடுபடலாம். பரலோக பாக்கியத்தை, நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கலாம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய எச்சரிப்பின் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாவ பரிகாரியாக எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து உண்மையே பலியாக செலுத்தி தேவ நீதியை சம்பாதித்து விட்டு உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக இந்த செய்தியை கொட்ட ஒவ்வொருவரோடு பேசும் ஆண்டவரே. இந்த இரத்தத்தினாலே பாவம் போக்கி கழுவப்படட்டும். சொந்த ரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.